தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக கிடைத்த வெற்றி அப்படின்னு அது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும் கூட பிரச்சனையினுடைய வெளிப்பாடுதான் இன்ஸ்டாகிராமே தவிர பிரச்சனையினுடைய துவக்கம் இன்ஸ்டாகிராம் அல்ல. அதை நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will be playing a wrong match. அவன் கபடி கிரவுண்ட்ல நிப்பான், நம்ம வந்து கிரிக்கெட் மட்டையோட போய் நிப்போம். நீங்க தான் 50 வருஷமா தீர்வு சொல்றீங்கல்ல, எனக்கு இன்னும் இப்படிதானே இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் இருக்குன்றது வேற. அதை அவரால் ஏத்துக்க முடியுதா? அவரால் ஏத்துக்க முடியல. அப்ப அவரு கோவப்படுறாரு. இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு கலெக்டிவா மாறுது. எப்படி மாறுது? இணையதளம் இன்றைக்கு உலகத்தை ஒரே குடையின் கீழ் இணைத்திருக்கிறது. பங்களாதேஷ் வீதிகளில் போராட்டம் நடத்திய இளைஞர் ஒருவரை தன்னுடைய சாயலாக பார்க்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர் ஒருவர். புதிய தலைமுறை இந்த அமைப்புகளின் மீதே நம்பிக்கை இழந்ததாக இருக்கிறது. அதை நாம் எப்படி மாற்றப் போகிறோம்? பின்னால் திரளுகின்ற நபர்களை நம்ம பிளேம் பண்றது இல்ல நம்மளுடைய தீர்வு. அவர்களிடம் சொல்லுவதற்கு ஏதோ இருக்கிறது. நாம் முதலில் அதை கேட்க வேண்டும். முட்டாளேன்னு சொல்லி ஒதுக்கிடலாம் ஒருத்தரை. இதுவே ஒரு கம்யூனிட்டியா இருந்தா, கம்யூனிட்டினா இதுவே ஒரு பெரும் மக்கள் தொகையா இருந்தா, இதுவே ஒரு திரளா இருந்தா எப்படி ஒதுக்குவீங்க? அப்ப அங்க நம்ம என்ன செய்ய போறோம்? தம்பி இங்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்காதுப்பா, இந்த கவர்மெண்ட் உனக்கு வேலை கொடுக்காதுப்பா, என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி இது அப்படிதான் தம்பி அப்படின்னு ஒரு உலகசாரி வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிருவான். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அவன் எப்படி எடுத்துக்கிறான்னா, அந்த இளைஞர்கள் அவர் என்னோட கோபத்தை பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அவன் உன்னோட கோபத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி உன்னை காட்டிக்கிறானே தவிர உன்னை வலது திசை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம நேரடியா போய் சொன்னோம்னா, ஓஹோ நீ என்கிட்ட கோபத்தையும் பகிர்ந்துக்க மாட்ட, நான் சொல்றதையும் கேட்க மாட்ட, இருக்கிறவனையும் நீ கையை காட்டி கொடுக்குறியா, போ வெளியே அப்படின்னு நம்மளுக்கு எதிராயிடும். அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, நாம என்ன மனநிலையில் இருக்கிறோம்? இந்த மனநிலைக்கு பேரு கொத்தடிமை மனநிலையா இல்லையா? என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த தேர்தல்கள் அப்படின்னா 2000 ரொம்ப விவரம் தெரிந்து நல்ல பொலிட்டிக்கலா விவரம் தெரிஞ்ச வயதில் நடந்தது அப்படின்னா 2019, அப்புறம் 2021, அப்புறம் 2024, 2026. இதுல 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021, 26 சட்டமன்ற தேர்தல். 21 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா 26 சட்டமன்ற தேர்தல்கள் அவ்வளவு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இல்லை. அத காரணத்தினால ஆசிரியரை சந்தித்து பேசினேன். அவரு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா தேர்தலும் அப்படின்னா முதல் பொது தேர்தலில் இருந்து அல்ல, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு நடந்த எலெக்ஷன்ல இருந்து அவர் வந்து பார்த்தவர், பார்ட்டிசிபேட் பண்ணவர் அப்படின்ற வகையில நீண்ட அனுபவம் இருக்கிறது. அதனால அவரால் வந்து எவ்வளவு சூழல் மாறினாலும் வழக்கமாக கழகத்தினுடைய பணிகளையும் அவருடைய பிரச்சார பணிகளையும் சுயமரியாதை இயக்க பணிகளையும் அவரால் தொடர்ந்து செய்ய முடிகிறது. அது வந்து ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு முதல்ல தொடர்ந்து உற்சாகம் அளித்து கொண்டிருப்பதற்கு 93 வயதிலும் எங்களுக்கு இன்னும் உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அடுத்ததா இந்த கூட்டத்துக்கு தோழர் கால் பண்ணி, தமிழ்ச்செல்வன் தோழர் கால் பண்ணி, தோழர் இந்த மாதிரி கூட்டம் உங்களுக்கு ஓகேவான்னாரு. ஓகே தோழர் வந்துடுறேன் தோழர் அப்படின்னு தலைப்பு நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டாரு. 1 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் கூட பேசலாம். ஆனா ஒரு தலைப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் தோழர் கால் பண்ணாரு. கால் பண்ணி தோழர் தலைப்பு அப்படின்னாரு. இருங்க தோழர் ஒரு 1/2 மணி நேரத்துல யோசிச்சு சொல்றேன். 1/2 மணி நேரத்துல திருப்பி அடிக்கிறார். தோழர் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு சொல்றேன். திரும்ப கால் பண்ண தோழர் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க தோழர், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுப்பது அப்படின்றதே குழப்பமாக இருந்தது. ஏன் அந்த குழப்பம் தலைப்பு கொடுக்கறதுல அப்படின்னா, இதுவரை 2019 இருந்து நானும் சமூக வலைதளங்களின் மூலமாகவோ அல்லது ஊடகப்பணியின் மூலமாகவோ ஆக்டிவா ஏதோ ஒரு வகையில இந்த அரசியல்ல பங்கெடுத்து கொண்டே இருந்திருக்கிறேன். இந்த 2017 ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. என்ன? 16 முடிவுகளுக்கு பிறகு 2017க்கு பிறகு ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு அணி சேர்க்கை நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் அதற்கு பிறகு ஒன்றாக திரண்டு ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணிக்கான ஒரு முன்வடிவத்தோடு அது செயல்பட தொடங்கியது. 2019 அந்த புல்வாமா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இங்கே இது முழுமையான ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணியாகவே இங்கிருந்த அந்த கூட்டணி என்பது இந்தியா கூட்டணின்னு இப்ப காங்கிரஸ் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாகத்தான் அப்போதிருந்து இயங்கி வந்தது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அகில இந்திய வடிவம் தான் இந்தியா கூட்டணி. இப்போ அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணியாக ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணி
போராட்டங்களை எப்படி எல்லா இயக்கங்களும் சேர்ந்து முன்னெடுக்க முடியும்? பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் மூன்றும் இந்தியா முழுக்க 3 முனைகளில் இருக்கின்ற இயக்கங்கள். இந்த மூன்றுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், செயல்பாட்டு வடிவத்தில் மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இது ஒன்னா இயங்க முடியுமா அப்படின்றதனுடைய ஒரு எக்ஸாம்பிள, ஒரு சாம்பிள நம்ம இந்த கடந்த 2026 மே மாதம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 2026 மே மாதத்திற்கு பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த அரசியல் மாற்றங்கள் குறித்து இப்ப நான் பேச விரும்பல. ஆனா அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து நாம மதிப்பிடும் போது, இந்த தலைப்பு கொடுக்கிறதுக்காக யோசிக்கும் போது, பழைய நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் 2026 மே மாதத்திற்கு முன்னால ஒரு தலைப்பு கேட்டிருந்தால் RSS அபாயம் குறித்து, அல்லது மோடி அரசு கொண்டு வருகின்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிரான ஏதோ ஒரு தலைப்பையோ, அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழங்குகின்ற ஒரு மாதிரி என்னவாக இருக்கிறது, மாடல் என்னவா இருக்கு அப்படின்றது குறித்த ஒரு தலைப்பை ரொம்ப எளிமையா கொடுத்திருக்க முடியும். ஆனா அதற்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் டெல்லியோடு போராடி கொண்டிருந்த தமிழ்நாட்டை உள்ளுக்குள்ளேயே யோசிப்பதற்கு, தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே நாம் யோசிப்பதற்கு, அல்லது நாம் தவறவிட்ட இடங்கள் அப்படின்னு, நாம் அப்படின்னா நான் சொல்வது அரசியல் ரீதியாக அல்ல, அரசியல் கட்சி ரீதியாக, தேர்தல் கட்சி ரீதியாக அல்ல, மாறாக தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதில், கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் இன்னும் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆய்வு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலுடைய முடிவுகள், ஆசிரியர் அவர்களும் அதான் சொன்னார், நாம் இந்த தேர்தல் முடிவுகளை நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றத ஆசிரியர் தன்னுடைய அறிக்கைகள் 2-3 அறிக்கைகள்ல அதை தொடர்ந்து சுட்டி காட்டி இருக்கிறார். அப்போ புதிய தலைமுறை ஒன்று உருவாகி வந்திருக்கிறது. இந்த புதிய தலைமுறை தான் நாளை தீர்மானிக்கின்ற சக்தியாக வரப்போகிறது. இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாம் அப்படின்னா நான் ஜென்சில இருந்து 2 மாசம் முன்னாடி தான் பிறந்தேன். ஆனாலும் ஐடியாலஜிக்கலா நாம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏதோ 80s கிட்ஸ் மாதிரி தான் நினைக்க வந்துருது. இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இளம் தலைமுறையினருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்றது குறித்து நாம ஒரு பொது புத்தியோட தான் நாம இப்பவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம டேக்கன் ஃபார் கிராண்டடா கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஏன்னா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து நான் சொல்லக்கூடாது. நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் முடிவுகளுக்கு பிறகும் அதே நிலையை தொடர்வது என்பது சரியானதாக இருக்காது. பெரியாரே சொன்னது போல நாம் தவறு செய்திருக்கலாம், ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மனித மாண்பு, அதுதான் நம்முடைய மூளைக்கு நாம் தருகின்ற மரியாதை. அப்போ அந்த இளைஞர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து படிப்பதற்காக தேடினால் தமிழ்நாட்டு அளவில் ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப சொற்பம், ஆய்வுகளே இல்லை. இளம் தலைமுறையினருடைய உத்வேகம் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டு அளவுல ஆய்வுகள் நடக்கவே இல்லை. இனியாவது அப்படிப்பட்ட ஆய்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருடைய அரசியலை நாம மிஸ்ரீட் பண்ணி தப்பாக அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு உதாரணத்திற்கு அமெரிக்கால சமீபத்துல ஜோர்தான் மம்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி வேட்பாளர் மேயர் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அவருடைய வெற்றி என்பது உலக அளவில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில், ஒரு முதலாளித்துவத்தினுடைய மூல இடமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நாட்டில் ஒரு சோசியலிஸ்ட் தத்துவங்களை பேசக்கூடிய ஒருவர் வெற்றி பெறுகிறார். அமெரிக்காவுடைய எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மட்ஸ் எல்லாவற்றுக்கும் எதிரான சிந்தனைகளை வெளிப்படுத்திய நபர் வெற்றி பெறுகிறார். என்னென்னலாம், இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு ஒரே தீர்வு என்று சொல்லுகின்ற அமெரிக்காவில் அதுல கோளாறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுற ஒருத்தர் ஜெயிக்கிறார். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா அது மக்களுக்கு ஃப்ரீயா தானே வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருவர் வெற்றி பெறுகிறார். அப்போ அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா, அது நாம் இங்கிருந்து பார்க்கும்போது அவருடைய வெற்றி மட்டும்தான் தெரிந்தது. அதற்கு பிறகு அங்க வந்த கட்டுரைகள் எல்லாம் படிக்கும் பொழுது அவரும் சமூக வலைதளங்களின் மூலமாக தான் பெரிய தாக்கத்தை அங்க ஏற்படுத்தி இருக்கிறார். அங்க வெளியிடப்பட்ட வீடியோக்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில பெரிய ரீச் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோக்களின் மூலமாக திரண்ட இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்கு தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஓகே, இளம் தலைமுறை நம் பக்கம் வந்துவிட்டது,
இனி நமக்கு அடுத்தடுத்து சோசியலிசத்துக்கு வெற்றி தான் அப்படின்னு, இடதுசாரிகளுக்கு வெற்றி தான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவர்கள் பேசும்போது, ஜக்கோபின் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு இதழ், ஒரு அங்க இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகள் நடத்துகின்ற ஒரு இணைய இதழ் பிரிண்ட்ல இருக்கு. அந்த இதழில் வந்து இந்த ஜென்சி இளைஞர்களுடைய அரசியல் பார்வை குறித்து ஒரு கட்டுரை ஒன்றை பார்த்தேன். அந்த கட்டுரை வந்து எனக்கு கிடைக்கல, ஏன்னா ஜக்கோபின் சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்லை. இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டோரி போட்டேன், யோசிச்சே தான் போட்டேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம இதை போடுறோம், யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் ஜக்கோபின் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எனக்கு அந்த கட்டுரையை கூட எடுத்து அந்த ஒரு சில அந்த 6 பக்கங்கள் கொண்ட அந்த கட்டுரையை மட்டும் அனுப்பி வைத்தார்கள். அதை படிக்கும்போது அதில் நிறைய விஷயங்களை மார்க் பண்ணி சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டோட கூட நம்மளால பொருத்தி பார்க்க முடிகிறது. ரொம்ப சோர்வளிக்கக்கூடிய பேச்சாகத்தான் இன்றைய பேச்சு இருக்கும். அதனால அதற்கு என்னை பொறுத்து கொள்ளுமாறு தோழர்களை நான் முதலே கேட்டுக்கிறேன். அங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் நடந்த அந்த அந்த பத்திரிகை நடத்திய ஆய்வுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஹெல்த் கேர். ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் தமிழ்நாடும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாதுன்னா அமெரிக்கா அவ்வளவு வளர்ந்த நாடா இல்ல. அமெரிக்காவை விட தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய நண்பர் தமிழ்நாசர்னு ஒருத்தர், அவர் யாருன்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில திராவிட மாணவர் மன்றம் ஒன்ற உருவாக்கி மாணவர்களை அரசியல் படுத்தி, அங்க வந்து எப்படின்னா பாப்சா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. பாப்சான்றது என்ன அப்படின்னா, அம்பேத்கர், பூலே உள்ளிட்டவர்களை தலைமையாக முன்னிறுத்தி அவர்கள் ஒரு அமைப்பை நடத்துகிறார்கள். அம்பேத்கரியவாதிகள் தான் அதை நடத்துகிறார்கள். அங்க வந்து திராவிட இயக்கத்தின் பார்வையை அவங்கள்ட்ட போய் பேசணும்னா அவர் தொடர்ந்து முயற்சி செய்துதான் திராவிட தமிழ் மாணவர் மன்றத்தை உருவாக்குறாரு. தந்தை பெரியாரை வந்து முகப்பாக வைத்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அவரு அங்க படிக்க முடியல, காரணம் RSS தலையீடு. இவருடைய மாணவர்களை இவர் அரசியல் படுத்துகிறார் அப்படின்றதுனால கடுமையான வழக்குகளை அவர் மேல போட்டு, சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம், அங்க JNUல நடந்த அட்டாக் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல முன்வரிசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள்ல தமிழ்நாசரும் ஒருவர். அவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி, பெரிய கடன் தான், தமிழ்நாடு அரசு இதற்கு முந்தைய அரசு ஒரு திட்டத்தை ஒன்றை உருவாக்கினார்கள். வெளிநாட்டிற்கு போய் படிக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உறுதி திட்டம் இருப்பது போலவே பிற மாணவர்களுக்கும் அதை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். அதன் மூலமாகவும் அவர் வந்து அமெரிக்கால போய் படிக்கிற அந்த உதவி கிடைக்கும் என்று அவர் படிக்கிறதுக்கு போறாரு. ஆனா தனிப்பட்ட முயற்சியில தான் பெரிய தொகை செலவு பண்ணி போறாரு, கடன் வாங்கி. திடீர்னு ஐயா நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னாரு. என்ன சென்னையில இருக்கீங்க, நீங்க 2 வருஷம் படிக்க போனீங்க, 3 மாசத்துல இங்க சென்னையில இங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, கழுத்துல ஒரு பிரச்சனை. கழுத்துல என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அங்க டயக்னாஸ் பண்ண முடியல. ஏன்னா கழுத்துல அந்த மேல இருக்கிற ஸ்பைனல் கார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், வலி ஏற்பட்டிருக்கு. அந்த வலியின் காரணமா அவர் மருத்துவமனைக்கு போனா, முதல்ல வலி இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வாரம் ஆகுதான். அதற்கு பிறகு அந்த வலி எதனால அப்படின்னு முதல் நிலை ஆய்வுக்கு மருத்துவர் வந்தடைவதற்கு ஒரு வாரம் ஆகுதான். அதுக்கப்புறம் அதை டயக்னாஸ் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க 3 வாரங்களுக்கு மேல எடுத்துக்கொள்ளுதான். கிட்டத்தட்ட 5 வாரம் ஆயிருது. டாக்டரை போய் பார்க்கறதுல, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல 5 வாரம் ஆகுது அப்படின்னா, அது வரைக்கும் வலியை பொறுத்துக்க முடியாதுன்றதுனால இந்த வலியை பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஊருக்கே போய் வைத்தியம் பார்த்துடலான்னு சென்னை வந்து இறங்கினவர் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல மருத்துவரை பார்த்து சரி பண்ணிட்டு இன்னைக்கு அவர் மறுபடியும் அமெரிக்கா போயிட்டார். இவ்வளவு இது வேறுபாடு இருக்கு. கேட்கிறாங்க இல்லையா, திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு வளங்களை பரவலாக்கியது என்று கேட்கிறார்கள் இல்லையா, இந்த அளவிற்கு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில், இந்த மருத்துவ வளத்தை மக்களிடம் பரவலாக்கி இருக்கிறது திராவிட இயக்கம். அஃபோர்டபுள் அப்படின்னா காசா மட்டும் கிடையாது, நேரமா. நேரம் ரொம்ப முக்கியம். மக்கள் எதை செலவிடுகிறார்கள்? நாம 2 விஷயத்தை தான் செலவிடுறதா சொல்லுவோம். ஒண்ணு பணத்தை செலவிடுவோம், இன்னொன்னு நேரத்தை செலவிடுவோம். இந்த 2 செலவையுமே தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு குறைத்திருக்கிறது என்றால், கண்டுபிடிக்கிறதுக்கே 5 வாரம் ஆகிறது அமெரிக்காவில். ஒரே நாளில் எல்லா பிரச்சனைகளையும் முடித்துக் கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில். இப்படி இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. அமெரிக்கால அது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேறுபாடு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு. அது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவிற்கு அமெரிக்கால வந்து மருத்துவம் என்பது ரொம்ப இன்அக்சசிபிளா இருக்கு, எளிதில் அணுக முடியாததா இருக்கு. அந்த ஊர்ல மக்களுக்கு இது ஒரு பெரிய கோபமாகவும் வெறுப்பாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, காமனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை PCOS. அது ஒரு சிஸ்ட் வந்துடும், ஓவரியில வந்து சிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்.
அது அவங்களுடைய மென்சுரல் சைக்கிளை பாதிக்கும், அவங்களுடைய பிரெக்னன்சியில பாதிப்பு ஏற்படுத்தும், அவங்களுடைய உடல்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரியா கவனிக்காம விட்டா அது வந்து கார்சினோஜெனிக்கா கூட மாறுவதற்கு, கேன்சரஸா மாறுவதற்கு கூட அதுல வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய சிக்கலை உள்ள அடக்கி இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நாள்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட முடியும். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மருத்துவமனையில அங்க என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அஃபோர்ட் பண்ண முடியாதனால இன்சூரன்ஸை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. இன்சூரன்ஸை சார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு உடனடியா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப அவங்க கோபம் ஆகுறாங்க. இந்த கோபம் என்னவா மாறுது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல கோபத்தை ஏற்படுத்துது அந்த இளைஞர்களுக்கு. இது வந்து இளைஞர்கள் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லல. இளைஞர்களுடைய பொது மனநிலை, எப்பவுமே பெரும்பான்மையா பொதுவில் இருக்கக்கூடிய மனநிலையை நான் அப்படி பேசுறேன். அப்ப அந்த பொது மனநிலை என்னவா இருக்குன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கல. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க கையில் இருக்கிறது போன் தான். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக கிடைத்த வெற்றி அப்படின்னு. அது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும் கூட பிரச்சனையினுடைய வெளிப்பாடு தான் இன்ஸ்டாகிராமே தவிர பிரச்சனையினுடைய துவக்கம் இன்ஸ்டாகிராம் அல்ல. அதை நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will be playing a wrong match. அவன் கபடி கிரவுண்ட்ல நிப்பான், நம்ம வந்து கிரிக்கெட் மட்டையோட போய் நிற்போம். ஏற்கனவே அப்படி நடந்துருச்சு. ஏற்கனவே நம்ம கிரிக்கெட் மட்டையோட நின்றோம், அவன் கபடி ஆட வந்துட்டான். இப்ப நம்ம அடுத்து கபடிக்கு தயாராகிறோம், அவன் கொக்கோ ஆடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அப்போ நம்ம வந்து வெளிப்படுத்துகின்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கிறோமே தவிர அது ஏன் அங்க வெளிப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாளித்துவ வலைப்பின்னல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மூலமான பிரச்சனைகள், ரொம்ப டீப் ரூட்டடான ப்ராப்ளம்ஸ். இத 1990களில் லிபரலைசேஷன் நடக்கும் போதே ஏஎஸ் பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்கிட்ட கலைஞர் வந்து பேசும்போது இந்த முதலாளித்துவத்தினுடைய பரவலாக்கல் அல்லது இந்த உலகமயமாக்கல் என்பது உடனடியாக நலத்திட்ட அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன் கொடுப்பது போல தோன்றினாலும் கூட இது யாருக்கு இறுதியில் பலனளிக்கும் என்றால் ஏற்கனவே பொருளாதார வலிமை உள்ளவர்களை இது மேலும் வலிமையுள்ளவர்களாக மாற்றும், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருப்பவர்களை மேலும் விளிம்பு நிலையிலேயே வைத்துக் கொள்வதுதான் இதனுடைய இறுதி கட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு கலைஞர் வந்து முன்கணித்து சில விஷயங்களை பேசுகிறார். இன்றைக்கும் அது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல கூடுதலா உலக அளவில் இருக்கிறதுல கூடுதலான இங்க இருக்கிற சிக்கல், இங்க இருக்கிற சாதி கிளாஸா மட்டும் இல்லாம அது கேஸ்டா இருக்கிறது இன்னும் கூடுதல் சிக்கல்களை ஏற்படுத்துது. இப்போ பேக் டு மெடிக்கல் ப்ராப்ளம். இப்போ இப்படி இது பிசிஓஎஸ்க்கே இதுன்னா அப்ப கேன்சருக்கு என்ன நிலைமைன்றதை யோசிச்சு பாருங்க, தெரப்பிக்கு என்ன நிலைமைன்றதை யோசிச்சு பாருங்க, அதை தீக்கிறதுக்கு என்ன நிலைமைன்றதை யோசிச்சு பாருங்க. அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல அவங்க நம்பிக்கை இழக்க தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம். அதே போல எல்லா இடங்கள்லயுமே இது மாதிரியான விரக்தி மனநிலை உருவாகிட்டே வருது. மருத்துவத்துறை மட்டும் இல்ல, வேலை வாய்ப்புல இருந்து எல்லாவற்றிலுமே இப்படி ஒரு விரக்தி மனநிலை. அதுல ஒண்ணுதான் வந்து இந்தியர்களுக்கு எதிரான மனநிலையுமே கூட. வேலை வாய்ப்புல அவங்க வந்து இது வேலை தேடி போகும்போது அங்க மேனேஜராவோ அல்லது அங்க வந்து சூப்பர்வைசராவோ அங்க ஒரு ஏதோ ஒரு ரோல்லயோ வந்து ஒரு இந்தியர் உட்கார்ந்து இருக்கும்போது கோபமாகறாங்க. எனக்கு இங்க வேலை இல்லை, ஆனா இங்க ஒரு இந்தியனுக்கு வேலை இருக்கு, இங்க ஒரு சீக்குக்கு வேலை இருக்கு, இங்க ஒரு ஆஸ்திரேலியனுக்கு வேலை இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கோபமாகுது. அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது வேற, அதை தனியா பேசுவோம். இப்படி எங்க போனாலும் அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, விரக்தி அடைகிறாங்க, சொல்யூஷன் கிடைக்கல. அப்ப ரெண்டு வகையான கட்சிகள் இருக்குது எல்லா நாடுகள்லையுமே. ஒண்ணு பழமைவாதத்தை ஆதரிக்கின்றவர்கள், இன்னொன்று முற்போக்கானவர்கள். இந்த ரெண்டு தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய நிலை. ரெண்டு முற்போக்காளர்கள் அப்படிலாம் உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. ரெண்டு பிற்போக்காளர்கள் அப்படி வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டும் ஒரு முற்போக்கு ஒரு பிற்போக்கு அப்படியானதாகத்தான் உலகம் முழுக்க பரவலாக இருக்கிறது. அதுல என்ன நடக்குது, ரெண்டு பேர் இதுல முற்போக்காளர்களுடைய தீர்வு என்னவா இருக்குன்னா, இங்க பாருமா, இப்ப இப்படி ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க எனக்கு இன்சூரன்ஸ் மூலமா தீர்வு கிடைக்கலன்னு சொல்றாங்கல்ல, உடனே நம்ம என்ன செய்வோம், கவலைப்படாதமா, இது மாதிரி நிறைய தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துங்க, இதுக்கு எதிராக போராடுவோம்னு சொல்லுவோம். அவங்களும் வருவாங்க, கொடி பிடிச்சு நிற்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. தீர்வு வருமா? வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லாம அடுத்து கேஸ் போடுறோம், நீங்களும் வந்துருங்க, மனு போடுவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தீர்வு வருமா? அப்ப அவங்க என்ன இதுல இருந்து எஸ்கேப் ஆகும். தீர்வு வரணும், இதை தீர்த்துக்கணும். என்ன பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ல வருது, ஃபீடு வருது. என்ன ஃபீடு வருது, எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, நான் இந்த தண்ணியில இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் கலந்து சாப்பிட்டேன், எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஒருவேளை சரி கூட ஆகலாம்,
அல்லது சரியானதாக அவங்களே நம்பிக்கலாம். இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. நீங்க இது இந்தியாலையும் பார்க்க முடியும். என்னன்னு, சமீபத்துல ஹீலர்கள் திடீர்னு பிரபலமானாங்க. ஏன் ஹீலர்கள் பிரபலமானாங்க? பிரைவேட் அல்லது தனியார்ல இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது அஃபோர்டபுளா இல்லை. அரசு மருத்துவமனையை அவங்க போதிய வசதி உள்ளதா கருதல. அமெரிக்காவோட ஒப்பிடும்போது இது சிறப்பானதாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொது மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்காவோடு ஒப்பிடும்போது மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. அதை விட ஒப்பிட்டு சொல்வதற்கு வேறு நாடே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டினுடைய மருத்துவ வசதி எப்படிப்பட்ட மருத்துவ வசதி? ஆனாலும் பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சில பொதுவான விவகாரங்கள் அவர்களை அதிலிருந்து விலகிய வைத்திருக்கிறது. அதுல வலதுசாரிகள் ரோல் பிளே பண்றாங்க, தனியார் ரோல் பிளே பண்ணுது, தொடர்ந்து அதற்கு எதிரான பிரச்சாரம் நடக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட சாமானியர்கள் தொடர்ந்து இதிலிருந்து விலகியே நிற்கிறார்கள். பொது மருத்துவமனைக்கே தினசரி போறவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னால தனியாருக்கு போய் வைத்தியம் பார்க்க முடியலையே. தனியாருக்கே தொடர்ந்து போறவங்க என்ன நினைக்கிறாங்க? பொது மருத்துவமனை எந்த காலத்திலும் இப்படி இல்லையே. இப்படி ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் ஹீலர்கள் வந்துடுறாங்க. என்ன வந்துடுறாங்க? நம்ம இன்ஸ்டிடியூஷனலா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்ம அவங்களுக்கு தத்துவார்த்த ரீதியாக ரொம்ப பாசிபிளான சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு சொல்றோம். ஆனா அது அவங்களுக்கு உடனடியா பலனளிக்குதா? இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அரசு மக்களிடம் நேரடியான பலன்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதுலதான் தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம், நேரடியாக வீட்டுக்கே போனார்கள். அது என்ன ஆகுது? பலனடைந்தவர்களே கூட இது உங்க கடமை தானே, இது நீங்க செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பயும் நம்ம விளக்குவோம். என்ன விளக்குவோம்? அமெரிக்காவிலேயே இப்படி இல்லையம்மா, தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கிறதம்மான்னு விளக்குவோம். விளக்கங்கள் சோர்வை ஏற்படுத்துகின்றன. அப்போ பிரச்சனை இருக்கு, தீர்வும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பொருந்தாம இருக்கு. இததான் நம்ம இந்திய அளவுல, இப்ப நான் இது வந்து அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையை படிக்கும் போது என்னுடைய சிந்தனையில் தோன்றியதை நான் பொருத்தி இங்க பேசுறேன். ஆனா தீவிரமாக தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஆய்வை மேற்கொண்டால் ஒழிய இதை நாம கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு பிரச்சனை, அந்த ஜக்கோபின் மேகசின்ல சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனை, அமெரிக்கால பெண்கள் வேலைக்கு போறது அப்படின்றது உலகம் முழுக்கவே வந்து இன்றைக்கு அதிகமாக வேலைக்கு போகின்ற பெண்கள் இருக்கிறார்கள். அதிகமாக வேலைக்கு போகும்போது சுமைகளும் அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறதே தவிர சுமைகள் குறைவதில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, உலகம் முழுக்க, அமெரிக்கா உட்பட. அப்போ இடதுசாரிகள் அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க, அல்லது முற்போக்காளர்கள் அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க? நீ வேலைக்கு போக வேண்டும், உனக்கு வேண்டுமானால் பிள்ளை பெற்றுக்கொள், உனக்கு வேண்டுமானால் இன்னாரை திருமணம் செய்து கொள், வேண்டாம் என்றால் அபாஷன் செய்து கொள், அனைத்தும் உனக்கே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது சுமையா மாறுது. எல்லாத்தையும் நான் பண்ணுமா அப்படின்ற சுமையாக மாறுகிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. என்ன? ஒரு பெண்மணி, நானும் இதே போல 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் ஒரு ஐடி கம்பெனிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் வேலை பார்க்கறது? எவ்வளவுதான் வேலை பார்க்கறது? அவ்வளவு வேலையும் பார்த்தாலும் கூட என் பிள்ளைய நான் தானே பார்த்துக்கணும். அவ்வளவு வேலையும் பார்த்தாலும் என் புருஷனை நான் தானே பார்த்துக்கணும். அதுக்கு இந்த வேலையை விட மனிதர்கள் முக்கியம், அதனால நான் அதுல இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பார்க்கும்போது பலருக்கும் பரவாயில்ல, அந்த பெண் தனக்கு பூட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து கொண்டாள் அப்படின்னு தோணுது. நீங்க ரொம்ப சமீபத்துல இல்ல, கொஞ்சம் முன்னாடி நீயா நானால ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஒரு மனிதர், நான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினேன், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் நான் அந்த வேலையை விட்டுவிட்டேன். இப்போது நிம்மதியாக, அவர் சொன்னது, நிம்மதியாக சொந்த காலில் நான் இயற்கை விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு இயற்கை விவசாயத்துல தோத்துட்டாரு. அது நமக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் 4-5 பேர் இப்படி யூடியூப்ல ரொம்ப கான்சியஸா பாக்குறவங்களுக்கு தெரியுமே தவிர எல்லாருக்கும் தெரியாது. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆஹா, நமக்கு இந்த வேலையின் மூலமாக பூட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைப்போம்? அவனுடைய வறிய பின்னணிக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒன்னொன்னா சரி பண்ணி கொடுப்போம்னு நம்ம நினைச்சு நம்ம வந்து அமைப்பாக ஒரு தீர்வை சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷனலான ஒரு தீர்வை சொல்லுவோம். ஆனா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு?
இந்த இன்ஸ்டிடியூஷனலான தீர்வுகள் சோர்வை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சோர்வின் காரணமாக தனித்தனியாக உடைத்து கொண்டு அவரவர் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இது அந்த ஜக்கோபின் மேகசின்ல சொல்லப்படுவது. அதை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்டுகளையும் அப்படிதான் பார்க்க முடியுது. ஏன்னா மம்தானிக்கு கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா வரிசையில, அதே கூட்டம் அடுத்த சில நாட்கள்ல வேற ஒரு இடத்துல கூடுறாங்க. என்ன கூட்டம்னா, அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். என்ன இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, ஒரு ட்ராட் ஒய்ஃப் அப்படின்றாங்க. ட்ரெடிஷனலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழக்கூடிய ஒரு நபர். அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் லான்ச் பண்றாங்க, ஒரு குளிர்பானம் லான்ச் பண்றாங்க. அதை வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் கொளுத்தும் வெயில்ல வீதிகளில் வந்து நிற்கிறாங்க. இதே கூட்டம் இதற்கு முன்பு மம்தானிக்கு வந்தார்கள். அதே கூட்டம் அப்படியே ஒரு பெண் வீட்டு வேலை செய்வதே வாழ்க்கை என்பதை அனைவருக்கும் ப்ரொபகண்டா பண்ற ஒரு பெண் போடுற ஒரு வீடியோவை பார்த்து அந்த குளிர்பானத்தை வாங்குவதற்கு $20 அந்த குளிர்பானத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் வரிசையில வந்து நிற்கிறாங்க. அப்போ அரசியல் ரீதியாக சோசியலிஸ்டுகளை போலவும் சமுதாய ரீதியாக வலதுசாரியை போலவும் அவர்கள் இருக்கிறார்களா என்றால் அப்படி நாம் முடிவுக்கு வர முடியாது. ஏன்? அந்த வலது போக்கு உள்ளவன் தானே ஒரு சோசியலிஸ்ட் ஜெயிக்க வச்சான். அப்ப அவர்களுடைய முடிவுகள் எப்படி எடுக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எக்ஸ்ன்ற ஒரு விவகாரத்துல இளைஞர்கள் திரண்டுட்டாங்கன்னா ஒய்ன்ற விவகாரத்துக்கும் அவங்க திரளணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உதாரணம், ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர்கள் நீட்டுக்கு வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு வந்தவங்க நீட்டுக்கு வரல, அதேதான். அப்போ எக்ஸுக்கு வந்தவங்க ஒய்க்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒய்க்கு வந்தவங்க இசட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எக்ஸுக்கும் ஒய்க்கு வந்தவங்க இசட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எக்ஸுக்கும் ஒய்க்கும் வராதவங்க இசட்டுக்கு வரலாம். அப்போ இவர்கள் யாருக்கு பின்னாலும் நிரந்தரமாக திரளுவதில்லை. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனலான விஷயத்திற்கு பின்னாலும் அவர்கள் திரளுவது இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு கட்சி முன்னின்று அழைப்பு விடுத்திருந்தால் யாரும் வந்திருக்க மாட்டார்கள். அப்போது ஏன் ரோட்டுக்கு வந்தார்கள் என்றால், மீன் கிரியேட்டர்ஸ் அவனை கூப்பிடுறான், ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகர் அவனை கூப்பிடுறான். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, அதை தாண்டி ஒண்ணு நடக்குது அப்படின்ற ஒரு பேர் ஆர்வத்தில் அவர்கள் வருகிறார்கள். அதுலயும் இடதுசாரிகள் இருந்தார்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மை என்னவாக இருந்தது என்றால் இதுதான். அதனாலதான் அரசியல்வாதிகளை உள்ளே விடவில்லை. அப்போ அவங்க இன்ஸ்டிடியூஷன் அல்லாத ஒன்றை நம்பி அந்த ரோட்டுக்கு வந்தாங்க. நீட் விவகாரத்துல ஆரம்பத்துல இருந்தே திமுகன்ற இன்ஸ்டிடியூஷன் நின்று போராடிட்டே இருக்கு. அப்போ அவங்க அதுக்கு வரமாட்டாங்க. அதனாலதான் ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர்கள் இதுக்கு வரல. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கலாம். ஐ வெல்கம் டு அக்செப்ட் தட். இது எல்லாவற்றையும் விவாதிக்கணும்ன்றதான் என்னுடைய ஒரே நோக்கம். நான் சொல்வது ரொம்ப சொற்பமான சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது விரிவான ஆய்வு தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பித்தான் நான் இதை பேசுகிறேன். அதே போல இப்ப நினைக்கலாம், ஒரு வலதுசாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் என்றால், வலதுசாரி அரசாங்கத்திலேயே இருந்தாலும் கூட இருக்கின்ற விஷயங்களை எளிதில் தூக்கி எறிந்து அவரால் பேச முடியும். ஒரு வலதுசாரியால பொது மருத்துவமனை இன்னும் அதிகமாக வேண்டும் என்றும் பேச முடியும், தனியார் தான் வேண்டும்னு அவரால் பேச முடியும். ஒரு இடதுசாரியால இப்படி பேச முடியுமான்னா முடியாது. இடதுசாரி என்று நான் சொல்வது திராவிட இயக்கம், தலித் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம், மார்க்சிய இயக்கம் எல்லாரையும் சேர்த்துதான் நான் இடதுசாரிகள்னு சொல்றேன். இடதுசாரிகளால் இப்படி பேச முடியுமா? முடியாது. இடதுசாரிகளுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? பொது மருத்துவமனை வேண்டும்ன்றதுதான் இடதுசாரிகளுடைய ஒன்றே ஒன்று. தனியார் இருக்கலாமா? இப்போதைக்கு இருக்கலாம், ஆனா நிரந்தர தீர்வு பொது மருத்துவமனை தான். இதுதானே எல்லாருடைய நிலைப்பாடு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதான் நிலைப்பாடு. ஆனா வலதுசாரியால அப்படி இல்லை. வலதுசாரி இஷ்டத்திற்கு பேச முடிகிறது. அதை பார்ப்பவர்களுக்கு அது ரெபல்லியஸா தெரியுது. அதனாலதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களில் 10 லட்சம் பேர் திரண்டார்கள் என்று சொல்லுவதை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. நான் அதை நம்புகிறேன். ஏனென்றால் அதை புரட்சிகரமானதாக நம்புவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இப்ப நம்ம அந்த ஆட்களை பிளேம் பண்ணலாமா அப்படின்னா இல்ல. அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த நபர்களை, பின்னால் திரளுகின்ற நபர்களை நம்ம பிளேம் பண்றது இல்லை நம்மளுடைய தீர்வு. அவர்களிடம் சொல்லுவதற்கு ஏதோ இருக்கிறது. நாம் முதலில் அதை கேட்க வேண்டும்.
அவர்களுக்கு அறிவுரைகளுக்கு முன்னால், அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்கு முன்னால், அவர்களுக்கு நீண்ட நெடிய பாடங்களை வகுப்புகளை எடுப்பதற்கு முன்னால் அவர்களை நாம் கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பலரும் கேட்டாங்க ஏன் முன்ன அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறது இல்லைன்னு. ஏன்னா நிறைய குழப்பம் இருக்கு. இதை காது கொடுத்து கேட்காமல் இப்போதும் நாம கடந்து போக கூடாது. இப்ப நிறைய பேச வேண்டி இருக்கிறது, நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கிறது. இவங்க இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ இவங்களுடைய உளவியல் என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த அமெரிக்கன் ஆர்டிக்கிளோட நம்மளால பொருத்தி கொள்ள முடிகிறது. நம்ம தமிழ்நாட்டில் உதாரணத்திற்கு ஒரு இளைஞரனுடைய வேலையின்மை குறித்து பேசுகிறார் என்றால், வேலை இல்லாம அவ்வளவு பேர் இருக்கிறாங்களான்னா அவ்வளவு பேர்லாம் இல்லை, ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கொஞ்சம் பேர் எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்பா கவலைப்படுற, கொஞ்சம் பொறுமையாயிரு, ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவன் அதுக்கு போயிருப்பான், அதுல ரிஜெக்ட் ஆயிருப்பான். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கொடுக்குறாங்க, அவன் அதுலயும் ரிஜெக்ட் ஆயிருப்பான். யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்குறாங்க, அவன் அதுக்கு போய் ஃபெயில் ஆயிருப்பான். அப்படியா, அப்ப கவலைப்படாத, பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துருவோம். அவன் கோபத்தை நாம பகிர்ந்துக்குவோமானா பகிர்ந்துக்க மாட்டோம். பகிர்ந்தது இல்லை, அவன் கோபத்தை நம்ம பகிர்ந்துக்கல. நான் ரொம்ப நெருக்கமான நபர்களிடம் பேசும்போது சில வேளைகளில் ஜென்ரலான ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசும்போது பெரியாரிய பார்வையில் இதை எப்படி பார்ப்பது, மார்க்ஸ் பார்வையில் இதை எப்படி புரிந்து கொள்வது, அம்பேத்கருடைய பார்வையில் எப்படி பார்ப்பது அப்படின்லாம் சொல்லும் போது ஓ கருத்தை திணிக்காத அப்படின்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் எங்க கருத்தை திணிச்சேன்? நான் அவங்களுடைய பார்வையில எனக்கு இருக்கிற கருத்தை தானே நான் சொன்னேன். இது எப்படி கருத்து திணிப்பாகும்? இல்ல, அவங்க அதை கருத்து திணிப்பாதான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அவர்களிடம் உரையாடுவதற்கு ஒரு பொறுமை தேவைப்படுகிறது. அது பழைய அமைப்புகளால் அல்லது ஏற்கனவே நிறுவனமயமான அமைப்புகளால் அதை செய்ய முடிகிறதா என்றால் அதில் போதாமைகள் இருக்கிறது. ஏன்? உதாரணத்துக்கு இப்ப வேலை இல்லைன்னு சொல்ற இளைஞர்கிட்ட நம்ம இந்த பதில தான் சொல்ல முடியுது. அல்லது என்ன பண்ணலாம்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு வழிகாட்டலாம். ஆனா அவர் எதிர்பார்ப்பது ஒரு விடுவிப்பு, ஒரு விடுதலை, ஒரு உடைப்பு. அந்த உடைப்பை நம்மளால கொடுக்க முடியுமானா நோ, வி கனாட், நம்மளால அதை செய்ய முடியாது. அப்ப அதுல ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்ப பழைய கட்சிகளால் இதை செய்ய முடியாததுதான் இப்போது இருக்கக்கூடிய முதல் நிலை பிரச்சனை. அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நாம் என்ன நினைக்கலாம், புதிய நபர்களை அல்லது புதிய இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் இது மாறுமா என்றால் இல்லை. புதிய தலைமுறை இந்த அமைப்புகளின் மீதே நம்பிக்கை இழந்ததாக இருக்கிறது. அதை நாம் எப்படி மாற்றப் போகிறோம்? நம்பிக்கையை ஏற்படுத்த போகிறோமா? அப்படி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அப்படி பேசுவதை கேட்கும் போது நாம் அவர்களை எதிர்நிலைக்கு தள்ளாதபடி அவர்களோடு பொறுமையாக உரையாட வேண்டும். அடுத்ததாக நாம் தீர்வை சொல்லுவது அவர்களுக்கு அயர்வை ஏற்படுத்துகிறது. நீங்க தான் 50 வருஷமா தீர்வு சொல்றீங்கல்ல, எனக்கு இன்னும் இப்படிதானே இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் இருக்குன்றது வேற. அதை அவரால் ஏத்துக்க முடியுதா? அவரால் ஏத்துக்க முடியல. அப்ப அவரு கோவப்படுறாரு. இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு கலெக்டிவா மாறுது. எப்படி மாறுது? இணையதளம் இன்றைக்கு உலகத்தை ஒரே குடையின் கீழ் இணைத்திருக்கிறது. பங்களாதேஷ் வீதிகளில் போராட்டம் நடத்திய இளைஞர் ஒருவரை தன்னுடைய சாயலாக பார்க்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர் ஒருவர். ஸ்ரீலங்காவில் நடக்கின்ற போராட்டத்தின் ரோட்டில் கொடிபிடித்து நிற்கின்ற இளைஞர் ஒருவரை தன்னுடைய சாயலாக பார்க்கிறார். ஏன்? அவங்க உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பாக்குறாங்க. அது உண்மையிலே மாற்றமானா அரசு தலைமைகளை மாற்றி உலகம் முழுக்க இளைய தலைமுறை போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. அரசின் தலைகள் மாறிவிட்டன, ஆனால் அரசியல் மாறிவிட்டதா என்றால் இல்லை. மீண்டும் அவர்கள் அதே அயற்சிக்குள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ இது முதலாளித்துவத்தினுடைய வீழ்ச்சியின் ஒரு பகுதி. முதலாளித்துவம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வெவ்வேறு வடிவங்களை வைத்துக் கொள்ளுகிறது. அது போராக இருக்கலாம் அல்லது ஆட்சி தலைமைகளை மாற்றுவதாக இருக்கலாம். ஆனா முதலாளித்துவத்தினுடைய போதாமைகள் ஒவ்வொன்றாக வெளிப்பட தொடங்குகின்றன. நீங்க ஐடில வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் எல்லாம் யாரால் பலன் பெற்றவர்கள்? திராவிட இயக்கத்தால் பலன் பெற்றவர்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால் இரவும் பகலுமாக நான் இந்த நிறுவனத்திற்கு உழைக்கிறேன்,
நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன், எவ்வளவு உழைப்பை செலுத்துவது, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை விட அதிக உழைப்பை நான் கொட்டி கொண்டேதானே இருக்கிறேன் என்ற அயற்சி அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை நாம ரெகக்னைஸ் பண்ணணும். அப்ப அதை எப்படி மாத்துறதுன்றது அடுத்து. அது அரசியல் தலைவர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் அது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நான் அப்படி முடிவு சொல்லக்கூடிய இடத்தில் நான் கிடையாது, நான் அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஆனா இந்த சிக்கல் இருக்கிறது என்பதை கவனப்படுத்த நான் விரும்புறேன். அடுத்ததாக ஜென்சியினுடைய இந்த வளர்ச்சியில அல்லது அவர்களுடைய அரசியல்ல வலதுசாரிகள் என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னா, அவங்க போய் தீர்வு சொல்றது கிடையாது. மாறாக அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா அவங்க அரசியலை சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்க? நீ பாரம்பரிய முறைக்கு திரும்பு அப்படின்னு ஹெச் ராஜா சொல்லும் போது தமிழ்நாடு திருப்பிக்கிட்டு அடிக்கும், கேட்காது, எதிர்க்கும். ஆனா அதை ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் சொல்லும் போது அதை ஒரு 10 பேர் பிலீவ் பண்றாங்க. ஏன் பிலீவ் பண்றாங்க? அவன் நம்மள மாதிரி தானே இருக்கான், அவன் என் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தானே இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான், அவன் கூட்டு குடும்பமா நல்லா தானே இருக்கிறான், அவன் தினமும் கோயிலுக்கு போய் நல்லா தானே இருக்கிறான். அவனுக்கு தெரியாது இது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வலதுசாரியின் பக்கம் தள்ளி கொண்டே இருக்கிறது என்று. இதை எல்லாத்தையும் பின்னாடி இருந்து சிஸ்டமேட்டிக்கா ஒருத்தர் இயக்குகிறாரா என்றால் மேபி இயக்கலாம். ஆனால் அது அப்படி நடக்காது. இயக்குவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள், RSS அப்படி முயற்சி செய்கிறது. ஆனால் இயல்பாகவே அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தனிநபர் தீர்வுகளை தேடுகிறார்கள், ஒரு உடனடி விடுவிப்பை தேடுகிறார்கள். பழைய முறைக்கு மாறினால் தீர்வு வருமா என்று அதற்கு திரும்பி பார்க்கிறார்கள். அதுல ஒரு பகுதி தான் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவது. தினசரி கோயிலுக்கு, நீங்க இன்னைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க. நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்துல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கேன். சாமியே கும்பிடுறதை விட்டதற்கு பிறகும் கூட சும்மா அந்த பக்கம் போனா குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன், நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும்ன்றதுக்காக, மக்கள் 4 பேர் என்ன பண்றாங்கன்றதை பார்க்கலான்றதுக்காக. சாமி கும்பிடுற காலத்துல போகும்போது நான் பார்த்த இளைஞர்களுடைய எண்ணிக்கையை விட இன்னைக்கு அதிகமானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தேவை. நாம அவங்களை என்ன பண்றோம், மறுபடியும் போராட வந்தான் கூப்பிடுறோம். அவனுக்கு ரிலீஃப் நம்மளால கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ரிலீஃபை கொடுக்க முயற்சி பண்ணதுதான் அறிவு திருவிழா மாதிரியான விஷயங்கள். அது இன்னும் இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப நீலம் சார்பா ஒரு நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, கலை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள் இல்லையா, அது மாதிரியான வடிவங்கள் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. நான் என்னுடைய எல்லா சோர்வுகளையும் நான் தளர்த்தி கொள்வதற்கு என்னை போன்ற பலரோடு சேர்ந்து நான் கொண்டாடுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. போன தடவை நான் புத்தாண்டு அன்னைக்கு பிரின்ஸ் அண்ணன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, புத்தாண்டு அன்னைக்கு சந்திப்போமா அப்படின்னு போட்டிருந்தாரு. போட்ட உடனே நான் என்னுடைய இணையர்கிட்ட சொன்னேன், வாப்பா போலாமா அப்படின்னு சொன்னேன். போலாம், நீ எந்த காலத்துல என்னை கூட்டு போறது கிடையாது, நீ போனா எதுவும் பொதுக்கூட்டத்துக்கு கூட்டு போவ, இல்லைன்னா அரங்க கூட்டத்துக்கு கூட்டு போவ, இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசியல் படத்தோட ப்ரிவியூ ஷோவுக்கு கூட்டு போவ, அதனால இங்கேயாவது நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க. இங்க வந்தோம், அருள்மொழி அம்மா இருந்தாங்க, மூத்த தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இளைய தோழர்கள் நிறைய பேர் வந்தாங்க, புதிய தோழர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இதே அரங்கத்துல உட்கார்ந்து இருந்தோம். எம்ஜிஆர் பாட்டுல இருந்து சிவகார்த்திகேயன் பாட்டு வரைக்கும் எல்லா பாட்டும் மியூசிக் போட்டு பாடிட்டு இருந்தோம். கீழே பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 மணி கேக் வெட்டினா ஒரு உற்சாகமா இருந்தது. ஒரு 100 பேர் இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நம்ம இது மாதிரியான வெளிப்படுத்துகின்ற இடங்களை அதிகமாக உருவாக்கினால் மேபி அவங்கள நாம கேட்பதற்கு ஒரு இடம் கிடைக்கலாம். இப்ப இப்படி ஒரு அரசியல் கூட்டத்துல ஒருத்தர் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனையை பத்தி என்கிட்ட பேசுறாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க சிஎம் செல்லுக்கு அப்ளை பண்ணுங்க, அங்க போங்க, இங்க போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அப்படி ஒரு இடத்துல அவர் கேட்டாருன்னா, ஆமா தம்பி என்கிட்ட இந்த மாதிரி 4 பேர் சொன்னாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் பேசுவேன். அப்ப அப்படியான வெளிகளை வலதுசாரிகள் நிறைய ட்ரெடிஷனல் செட்டப்பே அப்படித்தானே இருக்கு. அது வலதுசாரிகளுடைய செட்டப்பா தானே இருக்கு. சாதிய சங்கங்களா இருக்கட்டும், கோயில் திருவிழாக்களா இருக்கட்டும், கல்யாண வீடுகளாக இருக்கட்டும், காது குத்து வீடு, கருமாதி வீடு எதுவானாலும் இருக்கட்டும், எல்லா இடங்களுமே இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வதற்கான வெளிகளாக வலதுசாரிகளுக்கு இருக்கிறது. இடதுசாரிகளுக்கு அப்படியான இடத்தை நாம் உருவாக்க வேண்டும். புதுசாலாம் இல்ல, ஏற்கனவே தந்தை பெரியார் கொடுத்த அந்த சுயமரியாதை பிரச்சார வழிதான். அதை இன்னும் நம்ம மாடர்னா, இன்னும் நம்ம ரேஷனல் ஃபார்ம் தான், மோர் ரெலவெண்டா அதை மாத்தி கொண்டு போறதுக்கு நாம என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டும். அந்த ஜக்கோபின் கட்டுரையினுடைய இறுதி பகுதியில ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது, ஜென்சிஸ் ஃபிராக்மெண்டட் பாலிடிக்ஸ் ஆர் நாட் அ ஃபெயிலியர் ஆஃப் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி.
தத்துவார்த்த ரீதியாக தெளிவில்லாத காரணத்தால் இந்த ஜென்சியிடம் இவ்வளவு பிளவுகள் காணப்படவில்லை. அவங்க சொல்றது எனக்கு இதுல மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் a rational response to institutions that have lost legitimacy. நிறுவனங்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையையும் தங்களுடைய நிலைத்தன்மையையும் இழந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்றது அதுல முன்வைக்கப்படுகின்ற ஒரு வாதம். அடுத்தது, if the left wants young people's enthusiasm for figures like Mamdani to turn into a durable political movement, ஒரு நீண்ட அரசியல் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் என்று இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் விரும்பினால், it cannot rely on electoral victories or moral certainty alone. கருத்தியல் உடன்பாடு மற்றும் தேர்தல் வெற்றிகளை மட்டும் வைத்து இதை நாம் செய்ய முடியாது. இளைஞர்களை புதிய இயக்கமாக முற்போக்காளர்களாக நம்மால் இதை மட்டும் வைத்து மாற்ற முடியாது. It must learn to speak to the full texture of young people's lives. இளைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அங்கங்களையும் அதனுடைய முழுமையான வடிவத்தில் பேசுவதற்கு இடதுசாரிகள் தயாராக வேண்டும். மெட்டீரியல், அஃபெக்டிவ், எம்பாடிடு, உணர்வுபூர்வமாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாவுமாக அவர்களுடைய போதாமைகள், குறைகளை முழுமையாக அவர்கள் பேசுவது போல அவர்கள் பேச கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர் ரிஸ்க் வாட்சிங் அதர்ஸ் டு டூ ஃபர்ஸ்ட். இல்லாவிட்டால் வேறு யாரோ செய்வார், நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தான். நம்ம இப்ப வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம இதற்கு என்ன வடிவத்தை கையில் எடுக்க வேண்டுமோ அதற்கேற்ற மாற்றங்களை நமக்குள் செய்து கொள்ள வேண்டும். இது அதே போல கொள்கை ரீதியா, கருத்தியல் ரீதியா, பாலிசி ரீதியா அவங்கெல்லாம் தப்பானவர்களா இருக்காங்கன்னா அப்படி இல்லை. இப்போதுமே கூட 2.5 கோடி பேர் பாஜகவுக்கு எதிராக தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அது நல்ல மாற்றம். ஆனா அது மட்டுமே முழுமையான மாற்றம் அல்ல. அது மட்டுமே அடுத்த முறை பாஜகவை முழுமையாக ஒதுக்கிவிடக்கூடிய மாற்றம் அல்ல. ஒருவேளை வலதுசாரிகள் இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக, பாட்காஸ்ட் மூலமாக, வெல்னஸ் கம்யூனிட்டிஸ் மூலமாக, லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் மூலமாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா குடும்பமா வீலாக் போடுறாங்க. என்ன போடுறாங்க? பட்டிமன்றத்தின் பேசியதனுடைய மாடர்ன் வெர்ஷன் தான் அதுவும். பட்டிமன்றத்துல என்ன பேசுவாங்க? என் பொண்டாட்டி சார் என்ன பண்ணா தெரியுமா, நடுவர் அவர்களே. நடுவருக்கு ஏன் பிரச்சனை? உன் பொண்டாட்டியோட பிரச்சனைனா 4 சவத்துல பேசாதே நடுவர்கிட்ட சொல்ற. அவர் என்ன குற்றவியல் நடுவரா அல்லது சிவில் நடுவரா அவர்கிட்ட சொல்றதுக்கு? அப்ப அதை நகைச்சுவைக்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்கல்ல. இதை இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. பட்டிமன்றத்தை வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு காலையில பொழுது போகாம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா அனத்தல் தாங்காம அதை போட்டு உட்காந்து பார்ப்போம்னா இன்னைக்கு இயல்பாகவே அதுவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஏன் அதை கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு சுதந்திர சிந்தனை இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதுல ஒரு சுய வெளிப்பாடு இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். கணவரும் மனைவியும் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த 2 பேர் எந்நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதையே காட்டுவாங்க. அப்ப அதை என்ன பாக்குறாங்க? எல்லார் குடும்பத்திலும் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒன்றி போறாங்க. ஒருத்தர் எனக்கு மருத்துவ முறைகள்ல ஒண்ணும் இல்லைங்க, ஆப்பிள் சைடர் வினிகரை எல்லா பேரும் எடுத்து குடிக்கிறான். எங்க அப்பா மருத்துவமனையில் இருந்த போது ஒருத்தர் கொடுத்தாரு. இஞ்சி, தேனு, வினிகர் இந்த 3ஐயும் கலந்து தினமும் 2 கப்பு குடிச்சாங்கன்னா சரியா போயிடும். எது? ஹார்ட் அட்டாக், கிட்னி போயிரும்ல. ஹார்ட் சரியாகுமா சரியாகாதுன்னு தெரியாது. இதை தினமும் குடிச்சா கிட்னி லிவரும் போயிரும்ல. குடிச்சிட்டு இருக்கிறாங்களே. ஏன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா வழக்கமான முறைகள் பெரும் செலவு கொண்டதாக இருக்கிறது. இது ரொம்ப எளிமையானதா இருக்கு. வினிகர் என்ன 100 ரூபா, தேன் 100 ரூபா, பூண்டு தினமும் வீட்டுல இருக்கிறது தான். கலந்து குடிச்சிட்டு போவோம். இப்ப என்ன? இதை குடிச்சா செத்துருவேன்னு நீங்க சொன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனா மட்டும் பொழைச்சிருவனா அப்படின்னு திரும்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? முட்டாளேன்னு சொல்லி ஒதுக்கிடலாம் ஒருத்தரை. இதுவே ஒரு கம்யூனிட்டியா இருந்தா, கம்யூனிட்டினா இதுவே ஒரு பெரும் மக்கள் தொகையா இருந்தா, இதுவே ஒரு திரளா இருந்தா எப்படி ஒதுக்குவீங்க? அப்ப அங்க நம்ம என்ன செய்ய போறோம்? இது வெல்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நலம் சார்ந்து. நீங்க பாருங்க, வே புரோட்டீன் அவ்வளவு வாங்கி சாப்பிடுறாங்க. எதுக்கு அதாவது நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன், ஜிம்முக்கு போறவங்க வே புரோட்டீன் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா மசில் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. நீங்க சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாடி பில்ட் பண்ணும்போது அப்படி வரி வரியா விழுகும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல புரோட்டீன் நிறைய சாப்பிடுவாங்க. டெய்லி புரத அளவு நம்ம என்னுடைய உணவுல கம்மியா இருக்குன்றதுக்காக
சும்மா கலந்து குடிக்கிறாங்க. ஜிம்முக்கு போகாதவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்களும் நான் சொல்லலை, ஒர்க் அவுட் பண்றவங்கள தனியா பேசுவோம். ஒர்க் அவுட் பண்ணாதவங்க, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், 60-50 வயசுல இருக்கிறவங்க வே புரோட்டீன் சாப்பிட்றாங்க. எதுக்கு? ஏன்னா 4 பேர் யூடியூப்ல சொல்றாங்க. இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கட் ஹெல்த் பத்தி மட்டும் பேசுவாரு. அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது, இதை சாப்பிடு. அவர் சரியா சொல்றாரா தவறா சொல்றாரா தெரியாது. யார் வெரிஃபை பண்றா? அவர் திடீர்னு ஒரு அரசியல் கருத்து சொல்லுவாரு, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு தீர்வு தராது என்று நேரடியாக அல்ல, உளவியல் ரீதியாக மக்களை பழக்கி விட்டார்கள். மருத்துவமனைக்கு போனால் உன்னுடைய நோய் தீராது, இதை குடி 4 பேருக்கு தீருதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல மக்கள் ரொம்ப கிராஜுவலா நம்பிக்கை இழக்க தொடங்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமா கடைசியா வேலை கிடைச்சு நம்ம எப்ப கேள்விப்பட்டோம்? போன அரசாங்கம் தான் ஒரு சில ஆர்டர்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா போன தடவை போட்டு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஆட்சி காலத்துல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு போய் பதிவு பண்ணுவோம், நம்பர் மட்டும் வாங்கி வச்சுப்போம், அப்புறம் அதை தொலைச்சிருவோம். அப்புறம் பீரோல அதை தேடி எடுக்கிறதுக்கு பெரும் போராட்டமா இருக்கும், கிடைக்காது, அதுக்குள்ள வேற வேலைக்கு போயிடுவோம். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி எடுத்துங்க, டிஎன்பிஎஸ்சி மூலமாகவோ அல்லது தமிழ்நாடு இந்தியா முழுக்க எடுத்துங்க, அரசு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப சொற்பம். 1 டிஜிட் நம்பர் கூட வராது. மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புன்றது 1 டிஜிட் கூட வராது. அதிகபட்சம் தமிழ்நாட்டில் 3%. போன தடவை பிடிஆர் அவர்கள் சொன்ன நம்பர் 3% தான் அரசு பணியாளர்கள் அப்படின்னு. ஆனா அந்த 3%க்கு ஒரு 30% பேர் போட்டிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அப்ப மீதி 27% பேர் அதுல நம்பிக்கை இழக்கிறாங்க. அப்படி நம்பிக்கை இழப்பவர்களுக்கு நாம என்ன தீர்வு வச்சிருக்கோம்? அவன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தனியார் வேலைக்கு போறாரு, பேங்க் எக்ஸாம் எழுதுவார், ஏதோ ஒன்று எழுதுவார், ஒரு சிலர் கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காது, அப்படி போயிடுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஆனா ஓவராலா யோசிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஆனா அந்த 10 லட்சம் பேர் இடத்துக்கு போட்டியிட்ட 40 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல. இதை எப்படி புரிஞ்சுக்கிடக்கூடாதுன்னா, அப்ப இந்திரகுமார் திராவிட மாடல் 40 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது முட்டாளே. அப்படி சொல்லல நான். இவன் வந்து இழந்திருக்கிறான்ல, அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 10 லட்சத்துல ஒருத்தனா அவனுடைய வாய்ப்பை அவனால பெற முடியல. அப்ப அவன் நம்பிக்கை இழப்பான்ல, அவனுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்ல. அவனுக்கு வலதுசாரி தீர்வு சொல்றான், தம்பி இங்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்காதுப்பா, இந்த கவர்மெண்ட் உனக்கு வேலை கொடுக்காதுப்பா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, இது அப்படிதான் தம்பி அப்படின்னு ஒரு வலதுசாரி வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அவன் எப்படி எடுத்துக்கிறான்னா, அந்த இளைஞர்கள் அல்லது யாரோ ஒருவர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவர் என்னோட கோபத்தை பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அவன் உன்னோட கோபத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி உன்னை காட்டிக்கிறானே தவிர உன்னை வலது திசை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம நேரடியா போய் சொன்னோம்னா, ஓஹோ நீ என்கிட்ட கோபத்தையும் பகிர்ந்துக்க மாட்ட, நான் சொல்றதையும் கேட்க மாட்ட, இருக்கிறவனையும் நீ கையை காட்டி கொடுக்குறியா, போ வெளியே அப்படின்னு நம்மளுக்கு எதிராயிடுறான். அப்போ இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா தெரியலாம். ஆனா இந்த மைன்யூட்டான பல ஃபேக்டர்ஸ் பல இடங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ந்து நாம ஒரு தெளிவான நிலைக்கு வர வேண்டும். இதுக்கு நடுவுல இதெல்லாம் வந்து இளைஞர்கள் உண்மையிலேயே உளவியல் ரீதியாக மன ரீதியாக நிறுவனங்கள் மீது நம்பிக்கை இழந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொன்னது. இன்னொரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொழப்பே என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். சின்ன வயசுல பாண்டியராஜன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பாண்டியராஜனுக்கு பிறகு நமக்கு ஒரே ஒருத்தர் தான் அதுல ஞாபகம் வரும். யாரு? ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் இப்ப வளர்ந்துட்டாரு, ஆளு மட்டும் வளர்ந்துருக்கிறாரு. அறிவு இதை கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா இஷ்யூ ஆகுதா, சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, ஏன் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயலை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேன் க்ரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், ஃபன்னியா தானே இருக்கு, அப்புறம் என்ன தெரியும். சரி நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், நான் பிராக்டிகலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது, அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா வீட்டுல? ஆமாது இல்ல, ஏன் கேட்கறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தன் சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க?
உங்களுக்கு பதில் வேணும் வேணும். நீங்க கேள்வி நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? நீங்க மாத்திரை சாப்பிட்றத நிறுத்தினா தானே நோய் தீரும். நீங்க ஏன் மாத்திரை சாப்பிட்டுக்கினே இருக்கீங்க? சாப்பிட்டுக்கினே இருந்தா எப்படி தீரும் அப்படின்னு கேட்டா அவனை என்னன்னு சொல்லுவான்? முதலமைச்சர் சொல்றது போல எனக்கு வந்துடும் ஏதாவது. இப்படி பேசிட்டு திரியிறாங்கங்க. இது வந்து மோடியை விட மோசமா போயிட்டு இருக்கு. உடனே கட் பண்ணிட்டு வருவாங்க, மோடியை ஆதரிக்க தொடங்குகிறார்கள் பார்த்தீர்களான்னு. 2 பேய் இருக்கு, இந்த பேயை விட இந்த பேய் ரொம்ப கேவலமா இருக்கேன்னு சொன்னா பேயோட நான் போய் சங்காத்தம் வச்சுக்கிட போறேன் அர்த்தமா? 2மே பேய் தான். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க மோடியை நோக்கி ஏன் பிரஸ் சந்திக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மான் கி பாத் பேசுறாரு, இல்லைன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. மீடியாக்கள் பூரா அவங்க கையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு மோடி வகைரா கூட சொல்லலை, இவங்க சொல்றாங்க. கட்டாயம் இல்லைன்றாங்க. எதுதான் அப்ப கட்டாயம்? மின்வெட்டு என்ன பண்றது? ஏத்துக்கங்கன்றாங்க. 6 மாசம் எதுவும் கேட்கக்கூடாது. 6 மாசம் என்ன பண்ணலாம்? 6 மாசம் கேட்க கூடாதுன்னா 6 மாசம் வந்து எதிரியாக சித்தரிக்க கூடாதுன்றதுதான். ஆனா 6 மாசம் நடக்கின்ற நிர்வாக சிக்கல்களை கேள்வியே எழுப்பலன்னா என்ன பண்ற? எப்படி இயங்க முடியும்? கேள்வியே கேட்காம ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, நாம என்ன மனநிலையில் இருக்கிறோம்? இந்த மனநிலைக்கு பேரு கொத்தடிமை மனநிலையா இல்லையா? இவங்க தான் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து, திமுக தரப்புல இருக்கிறவங்கள பார்த்து கொத்தடிமைன்றாங்க. இது என்ன மனநிலை? இது பலரும் இதை தொடர்ந்து பேசுறாங்க, பரப்புறாங்க. அதே போல பல்வேறு போலியான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது.